தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். பெரிய வெற்றியை கொண்டாடிய பிக் பாஸ் பிரபலம் கோப்பை வென்ற கையோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொண்டாட்டம் என்ற பெயரில் அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தியதாக தெலுங்கு பிக் பாஸ் வெற்றியாளர் பல்லவி பிரசாந்தும் அவரது சகோதரரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தெலுங்கு பிக் பாஸ் 7வது சீசனில் போட்டியாளராக பங்கேற்ற பல்லவி பிரசாந்த் எளிய விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவர். இவரது ரசிகர்களுக்கும் சக போட்டியாளரான அமர்தீப் சௌத்ரியின் ரசிகர்களுக்கும் சீசன் முழுவதும் சமூக வலைதளத்தில் காரசார மோதல் இருந்து வந்தது. இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி நடந்த இறுதி விழாவில் பல்லவி பிரசாந்த் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டார். அமர்தீப் சௌத்ரி 2வது இடம் பிடித்தார். இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை இரவு ஹைதராபாத்தில் உள்ள அன்னபூர்ணா ஸ்டுடியோ எதிரில் கூடிய அவரது ரசிகர்கள் அமர்தீப் சௌத்ரியின் காரை அடித்து உடைத்தனர். அத்துடன் நில்லாமல் அந்த வழியாக சென்ற வாகனங்களும் அடித்து நொறுக்கப்பட்டன. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வன்முறையில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். இந்நிலையில் அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தியதாக பிக் பாஸ் வெற்றியாளர் பல்லவி பிரசாந்த், அவரது சகோதரர் ராஜு ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 2 பேரும் கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இரவிலேயே நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தி ஹைதராபாத்தில் உள்ள செஞ்சலகூடா சிறையில் அடைக்கப்பட்டனர். வன்முறை நடைபெற்ற பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள CCTV கேமராக்களில் பதிவாகி இருக்கும் காட்சிகளை கைப்பற்றியுள்ள காவல்துறையினர் வன்முறையில் ஈடுபட்டவர்களை அடையாளம் காணும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் தினேஷ் குணகலா. நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.